கிரேட்டம் ஹான்ஸுக்கு வணக்கம். சாம் கரன், டெமான் கான்வே, ராகுல் திரிபாதி இன்னும் சிலர் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க சிஎஸ்கேல இருந்து. இது பெர்ஃபெக்ட்டான ஒரு டிசிஷனா இல்ல தப்பு பண்ணிட்டாங்களா? சிஎஸ்கே நிர்வாகம் ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்க? உண்மையாலே சாம் கரன் ரிலீஸா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சூப்பர் கிங்ஸோடைய ரிலீஸ் லிஸ்ட் நேற்றுக்கு தேதிக்கு 2 நியூஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்று ஐபிஎல் அக்ஷன் டேட்டு, இன்னொன்று சிஎஸ்கே உடைய ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட்டு லீக் ஆச்சு. அது அஃபீஷியல் சோர்ஸ் நிறைய பேர் கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நேயர்கள் எல்லாருக்குமே, ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பிளேயர்ஸ் கண்டிப்பாக வெளியில் போகக்கூடிய வேர்ல்டு ரிசர்வ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே கற்பனை பண்ணியிருப்போம். பட் இருந்தாலுமே டெவான் கான்வே நல்ல பிளேயர் ப்ரோ, அது போக சாம் கரன் நல்ல பிளேயர் ப்ரோ, இவங்கெல்லாம் இருக்கணுங்கிறது நேயர் விருப்பமாகவே இருந்தாலும் சிஎஸ்கே நிர்வாகம் என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1 சாம் கரன். சாம் கரன் முதல்ல ரிலீஸ் செய்யப்படுவாரா? அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சிஎஸ்கே தரப்புலேருந்து இதுக்கு ரிப்ளை நேற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பொதுவாக நேற்று இந்த நியூஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. ஒரு 6 to 7 hours ட்ரெண்டிங்கில் போனதுக்கப்புறம் சிஎஸ்கே நிர்வாகம் பார்க்காம இருந்திருப்பாங்களா? அவங்களுடைய கண்ணுக்கும் போயிருக்கும். அட்மின் ஒரு ட்வீட்டை போட்டாரு. அதாவது என்ன அப்படின்னா, ட்விட்டரில் என்னுடைய பயோவை போய் செக் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியணுங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ அதில் பயோட போய் பார்த்தப்போ எந்த நியூஸையுமே ட்ரஸ்டடாக இல்லாமல் நம்பாதீங்க, நாங்கள் கன்ஃபார்ம் மட்டுமே நம்புங்க, நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னால் அப்புறம் போய் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் சாம் கரனுடைய நியூஸை தான் நிறைய பேர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸ் வரும்போதே சாம் கரனை வச்சு ஃபன்னியாக ஒரு வீடியோவும் அவங்க தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுலேருந்து கிளியர் கட்டாக தெரியுது, மற்ற பிளேயர்ஸ் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத சிஎஸ்கே சாம் கரனுக்கு மட்டும் ஒரு ஃபன்னி வீடியோ போடுறதாகட்டும், அவரை வச்சு டான்ஸ் பண்ணுற வீடியோவில் போட்டாகட்டும். ஸோ இது எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சிஎஸ்கே கண்டிப்பாக ஒரு பிளேயர் மேலே ட்ரெஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ 100% அவருக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ ஆஸ் அ பவுலராக அவருடைய ரிதம் அவர் மிஸ் பண்ணியிருந்தாலுமே, நிறைய பவுலிங் போட்டு நிறைய ஷார்ட் பிச் போட்டு கொடுக்கறதெல்லாம் இருந்தாலுமே ஆஸ் அ பேட்ஸ்மேனாக அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி நம்பர் 3 நம்பர் 4 இறங்கி ஒரு நாக்கு ஆடினாரு, செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். அதாவது ஆப்போசிட் டீமுக்கோ இல்லை இங்கிலாந்துடைய போர்டுக்கோ அப்படியே ஃபோன் பண்ணுற மாதிரி காமிச்சு, நான் ரிட்டன் வந்துட்டேன், உங்களுடைய காலுக்காக வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் 2-3 க்ரூசியல் இன்னிங்ஸ் அப்படின்றது ஆடி கொடுத்தாரு. இப்போ டீமுடைய அலைன்மெண்ட் மாற்றும் போது அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியுது. எஸ்பெஷலி சாம் கரனெல்லாம் நம்பர் 5 நம்பர் 6 ஆடக்கூடிய பேட்ஸ்மேனே கிடையாது. 1 down நம்பர் 4 வரணும். ஜட்டுவை நம்பர் 4 போட்டாங்க. போன தடவை நம்பர் எடுத்து பாருங்க, அவர் நம்பர் 6 வந்து ஆனதும் நம்பர் 7 வந்து ஆனதை தாண்டி நம்பர் 4 வந்த உடனே ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு 70, ஆர்சிபி கூட க்ரூசியல் நாக்கு கடைசி வரைக்கும் ஐஸ் மாத்திரவும் அவரும் சேர்ந்து எடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆஸ் அ பிளேயரா இன்னும் பொட்டன்சியல் அப்படிங்கிறது சாம் கரனுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே உடைய ப்ராடக்ட்டுங்க பிரேயர். ஸோ கண்டிப்பாக விட மாட்டாங்க, இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. அவருக்கு புவரான சீசன்லாம் சொல்லவே முடியாது. ஆல்மோஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிறது லேட்டாக தான் கொடுத்தப்பவும் கூட பவுலிங்கில் அடி வாங்கினாலுமே பேட்டிங்கில் அவர் வந்துட்டு நம்பர் 3 நம்பர் 4 கொடுக்கும்போது நல்லா பண்ணுறாரு. இப்போதைக்கு சிஎஸ்கே உடைய பிளான் என்னவா இருக்குன்னு தெரியுமா? ஆக்ஷனில் ஒரு சில பிளேயர்ஸை எடுத்துட்டு அது போக நம்ம பேக்கப்புக்கும் ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இது எக்ஸாம்பிள் மட்டும்தான், கேமரூன் கிரீனை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அவர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் வந்துட்டு 11 ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அவருக்கு ஒரு இன்ஜுரி ஒரு பேக்கப் அப்படின்னா அந்த இடத்துல சாம் கரனை கூட அவங்க யூஸ் பண்ணலாம், வேற வழி இல்லாமல் யூஸ் பண்ணுற கூடிய ஒரு சான்ஸ் கூட கிடைக்கும். ஆப்ஷனில் விட்டுட்டு திரும்பி வாங்குறதுங்கிறது கஷ்டம் தான். ஸோ அவருடைய பட்ஜெட் 2 ஹையெல்லாம் கிடையாது, 2.6 இல்லை 3.6 அவ்வளோதான், அவ்வளோ க்ரோர் கொடுத்து தான் வாங்கியிருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சாம் கரனை வந்துட்டு அப்படியே ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. அதைத்தான் அப்படியே சிம்பாலிக்காக சிஎஸ்கே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அப்படியே கட் பண்ணோம்னா டெவான் கான்வே, இந்த பிளேயர் என்ன பாவம் பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022 டீமுக்குள்ளே வந்தார். ஃபேப் டு பிளஸி போனதுக்கப்புறம் நம்மளுடைய புது எல்ஐ சாமி, அதாவது லாங் ஆன் லாங் ஆஃபில் செமையாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடிய ஆள், கன்சிஸ்டன்ட் கான்வேன்னு பேரெல்லாம் வாங்கினார். 2022 நல்லா போச்சு. 2023 சொல்லவே வேணாம், ரூட் டு வே, அதாவது ருத்ராஜுக்கும் கான்வேக்கும் நடுவில் செம்ம பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. ஃபைனலில் க்ரூசியல் நாக்குங்க, அவர் அடித்த அந்த நாக்கு தான் ரொம்ப க்ரூசியலாக ஒரு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு, அப்படிப்பட்ட கான்வே 2024 and 5 சொதப்பிட்டாரு. நாட் ஒன்லி சிஎஸ்கே, அவர் ஆடக்கூடிய எல்லா டோர்னமெண்ட்டுமே அவருக்கு சரியாக போகல, எங்கே மிஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் மார்க்கெட்டில் அவ்வளோவிட பெட்டராக ஏகப்பட்ட பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவைலபிளாக இருக்காங்க. அவருடைய பொசிஷன் அப்படிங்கிறபோது பார்க்கும்போது அவருக்கு ஏஜோ கிட்டத்தட்ட 33, 34 சம்திங் என்னமோ நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏஜ் ஃபேக்டரும் கொஞ்சம் ஜாஸ்தி, இன்னொரு 2 to மேக்ஸிமம் 3 to 5 years அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு யங்ஸ்டர் ஒரு 25 ஏஜில் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 6 to 7 years வந்துட்டு ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பேட்ஸ்மேனாக பார்ப்பாங்க. ஸோ ஆயுஷ் மாத்திரே ஒரு பக்கம் செட் ஆகிட்டாருங்க, இன்னொரு பக்கம் ருத்ராஜ் கூட ஓப்பன் எப்பவும் போல் அவருடைய பழைய பொசிஷனுக்கு வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஓப்பனிங் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. மிடில் ஆர்டரில் தான்
என்னதான் உர்வில் பட்டேல், டெவால் பிரேவிஸ் இப்படிங்கிற மாரி இருந்தாலுமே, சப்போர்ட்டுக்கு இன்னும் 2 பேர் வேணும் அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில கான்வேவே ரிலீஸ் பண்ணிறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறது 100% ஷுவர். கான்வேக்கு எகென்ஸ்டா அவங்க எதுவுமே போடல. இப்போதைக்கு கன்ஃபார்ம் லிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் இருந்தாலுமே ராகுல் திரிபாதி 100%, விஜய் சங்கர் 100%, தீபக் ஹூடா 100% அண்ட் டெவான் கான்வே அப்படிங்கிற மாரி சொல்லியாகணும். அஃப்கோர்ஸ் ரச்சின் ரவீந்திராவையும் கூட ரிலீஸ் பண்ணலாம். அவர்கிட்ட இந்த T20க்கான பொட்டன்ஷியல் இல்ல. பெருசா நாக்ஸ் அப்படிங்கிறது வரல அப்படின்னாலுமே கூட, அவர ரிலீஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ல நெறைய பேர் இருக்காங்க. இருந்தாலுமே ஒன்ஸ் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ஸோ கான்வே ரிலீஸ் செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நேத்து நெறைய சோர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேவும் அந்த நியூஸுக்கு ஆப்போசிட்டா எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ தட்ஸ் எ வீடியோ காய்ஸ். இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அஸ் எ சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா, இது ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா டிசம்பர் 15, 13-15க்குள்ள ஐபிஎல் ஆக்ஷன் நடக்க போகுது. அண்ட் நவம்பர் 15 டெட்லைன். கடைசியா அன்னைக்கு தான் ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேல சப்மிட் பண்ணக்கூடாதுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். 30 நாள் எல்லா டீமுடைய ரிசல்ட்டும் தெரிஞ்சிரும். இத பத்தின கருத்துக்கள் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி இன்னொரு வீடியோவோட வந்து மீட் பண்றேன். See you soon guys.